அன்புக்குரியவர்களே, தலையான பாவம் பேராசை என்னும் தொடரில் இன்று பேராசை ஒரு சிலை வழிபாடு என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை நாம் விவிலியத்திலிருந்து அறிந்து கொள்வோமாக. பேராசை பெரு நஷ்டம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பேராசை நமக்கு தீமை விளைவிக்கிறது, பேராசையினால் நாம் பலவற்றை இழப்போம் என்பது ஒரு மானுடவியல் பார்வை. ஆனால் விவிலியத்தின் பார்வை, இறையியல் பார்வை சொல்கிறது பேராசை ஒரு சிலை வழிபாடு. புதிய ஏற்பாடு அப்படி சொல்கிறது. 2 இடங்களில் நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5. 2 இடங்களில் பவுலடியார் சொல்கிறார் பேராசை என்பது ஒரு சிலை வழிபாடு. நான் அதை வாசிக்கின்றேன். எபேசியர் 5:5 சொல்கிறது, பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒழுக்கக்கேடாக நடப்போர், சிலை வழிபாடாகி பேராசை கொண்டோர் போன்ற எவரும் கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் உரிய அரசில் உரிமை பேறு அடையார். கொலோசியர் 3:5 நாம் வாசிக்கின்றோம், பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பால் உணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். 2 பகுதிகளையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் பரத்தமை, சிலை வழிபாடாகி பேராசை. ஆகவே பரத்தமை, ஒழுக்கக்கேடு இதெல்லாம் பெரிய பாவங்கள். நாம் நினைக்கிறோம் பேராசை என்பது சிறிய பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் திருச்சபை சொல்கிறது அது 7 தலையான பாவங்களில் ஒன்று. பவுலடியார் சொல்கிறார் அது சிலை வழிபாடு. காரணம், பேராசை, பொருட்கள் மீது, செல்வத்தின் மீது நாம் பேராசை கொள்கிற போது அது கடவுளையிடமிருந்து நம்மை பிரித்து அந்த செல்வத்தை, பொருளை கடவுளாக மாற்றிவிடுகிறது. காசே தான் கடவுளடா என்று செல்வமும் பொருளும் கடவுளுக்கு இணையான இடத்தை எடுத்துக்கொள்கிறது. எனவேதான் இயேசு கூறினார், நீங்கள் செல்வத்துக்கும் கடவுளுக்கும் பணிவிடை செய்ய முடியாது. எனவே செல்வத்தின் மீது உள்ள பேராசை ஒரு சிலை வழிபாடாக மாறிவிடுகிறது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மிகப்பெரிய தீமை, அது மிகப்பெரிய பாவம். எனவேதான் பவுலடியார் பரத்தமை, ஒழுக்கக்கேடு ஆகிய பாவங்களோடு சிலை வழிபாடாகிய பேராசை என்பதையும் இணைத்து சொல்கிறார். எனவே பேராசை என்பது பெருநஷ்டம் மட்டுமல்ல. பேராசை ஒரு சிலை வழிபாடு, பேராசை ஒரு பெரும்பாவம். அது கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. எனவே நாம் பேராசை பற்றி கவனமாக இருப்போமாக. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை நம் வாழ்வில் நாம் கடைபிடிப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. உன் மகனேனும் தகுதியிற்றே, உன் மகளேனும் தகுதியிற்றே.